الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ على صخرة استناخ صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன் எல்லாமல் அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உதித்தாவுக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். உலகில் ஏதாவது ஒன்றை உருவாக்க நான் என்றால் அதை மிகுதமுண்டி செய்து முடிப்பேன் சாட்சி போலுகிறேன். முழு மக்களும் குஃப்ரனும் இல்லில் வாழ்ந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக வாழ்வில் கஷ்டம் சிரமத்தை பொருட்படுத்தாமல் சமூகம் உம்மத்தென்று பாடுபட்ட எனது உயிரிமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்வை தன்னுடைய வாழ்வில் எடுத்த அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாம நாள் வருகின்ற வரைக்கும் வர இருக்கிற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எடுத்திருக்கும்படி ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக எடுத்தந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தடுத்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முழு உலக மனித சமுதாயத்துடைய வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பி வைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கோ முஃமின்களுக்கோ மாத்திரமான ஒன்றல்ல, முழு உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கும் உள்ளதுதான் குர்ஆன். யாரெல்லாம் குர்ஆனை என்னென்ன நோக்கத்துடன் திறந்தார்களோ, என்னென்ன தாகத்துடன் திறந்தார்களோ அவர்களுக்கு குர்ஆன் அதற்குரிய பதிலை கொடுத்ததான் வரலாறாக பார்க்கிறோம். யூகேயுடைய மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவரிடத்தில் மீடியா அனைத்தும் சென்று கேள்வி தொடுத்தார்கள். உலகத்தில் எத்தனையோ மதம் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, ஆனால் ஏன் இஸ்லாத்தை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? எதற்காக நீங்கள் உங்களை நாம் பெரிய அறிஞர், பெரியோர் ஆராய்ச்சியாளர் என்று சொல்லுகின்றோம்? அந்த நேரம் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ மதத்தை நான் ஆராய்ச்சி செய்தேன். உலகத்தில் எந்த மதத்திலும் மனிதனுடைய பேசிக், மனிதனுடைய அடிப்படை, மனிதனுடைய ஆரம்பத்தை எந்த ஒரு மதமுமே சொல்லவில்லை. ஆனால் மனிதனுடைய பேசிக் அடிப்படையை சொன்னது குர்ஆன், இஸ்லாம். மேலான கண்ணியமிக்கவர்களே, உலகத்துடைய பெரிய அறிவாளிதான் சார்ல்ஸ் டார்வின் தனது நூலில் எழுதினார், மனிதனின் ஆரம்பம் குரங்கு என்பதாக. குர்ஆன் சொல்லுது, மனிதா, உங்களுடைய ஆரம்பம் ஒரு அவலட்சியமான மிருகம், குரங்கல்ல. இதிலிருந்து நாம் உம்மை படைக்கவில்லை, உம்மை படைத்தது நாம். எங்கிருந்து தெரியுமா? உனது உம்மா வாப்பா இரண்டு பேருடைய தண்ணீரை கொண்டு வந்து நாம்
உம்மை நாம் மனிதனாக உருவாக்கினோம். சூரா தஹ்ர்ல அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்கினல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்லி தருகின்றான், உம்மா வாப்பாவுடைய தண்ணீரை கலந்து உங்களை நாம் ஒரு மனிதனாக உருவாக்கினோம். அந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப். சுல்ப் என்றால் வாப்பாவின் முள்ளம் தண்டிலிருந்தும், தராயிப் உம்மாவின் நெஞ்செலும்புகளுக்கு மத்தியிலிருந்தும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து நாம் வைத்த இடம் ஃபஜஅல்னாஹு ஃபீ கராரின் மகீன். உம்மாவுடைய பெருமதியான கரு அந்த வயிற்றுல கொண்டு வைத்தோம். எவ்வளவு காலம்? இலா கதரின் மஅலூமின் ஃபகதர்னா ஃபனிஅமல் காதிரூன். மேலான கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் வசனங்கள் ஆச்சரியமானது. அல்லாஹ் சொல்லித் தருகிறான், இலா கதரின் மஅலூம், எண்ணப்பட்ட அறியப்பட்ட காலம் 9 அல்லது 10 மாதம் உம்மாவுடைய அந்த வயிற்றுலுக்கு வைத்துதான் ஃபகதர்னா ஃபனிஅமல் காதிரூன், நாங்கள் டிசைட் பண்ணினோம். யாரு ஆண் யாரு பெண், யாரு வெள்ளையர் யாரு கருப்பர், யாரு அரபி அஜமி என்ற அனைத்து விதமான திட்டங்களும் உம்மாவுடைய வயிற்றுலுக்கு வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை உருவாக்கினான். மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த குர்ஆனுக்கு ஒப்பாக நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவரை சொல்லுவாங்க அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு மனிதர் வருகின்றார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி சாயிலுகன் சலாஸ். மிக சத்தமுட்டு பின்னுக்கு என்று சொல்கிறான், 3 கேள்வி உங்களிடத்தில் நான் தொடுப்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தந்தால் உங்கள் மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நான் ரெடி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து பயப்படவில்லை, தடமாறவில்லை. சொன்னார்கள், உங்களுடைய கேள்வியை தொடுக்கலாம். அந்த மனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார், நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு லா யஅலமுஹுன்ன இல்லா நபி, இதுக்குரிய பதில், இதுக்குரிய ஆன்சர் ஒரு நபியால மட்டும்தான் சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வி தொடுக்கிறார். முதலாவது கேட்டார், மா அவ்வளு அஸ்ராத்தி ஸாஅ, உலக முடிவின் முதல் அடையாளம் என்ன யா ரசூலல்லாஹ்? உலகத்துடைய அழிவுக்குரிய அடையாளத்தை கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து, ஃபன்னார், ஒரு நெருப்பொண்டு வெளியாகும், முழு மனித சமுதாயத்தையும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒன்று சேர்க்கும். இரண்டாவது கேள்வி கேட்டார், ஒமா அவ்வளு தஆமின் யஅகுலு அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் நுழைந்ததோட முதல்ல என்ன சாப்பாடு உட்கொள்ளுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபிதில் ஹூத், மீனுடைய ஈரல் முழு சுவர்க்கவாதிகளுடைய முதல் சாப்பாடு. மூன்றாவது கேட்டார் அந்த மனிதர், ஒமா பாலுல் வலத் யன்ஸிஉ இலா அபீஹி அவ் இலா உம்மிஹி. மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர், ஒரு புள்ள எவ்வாறு வாப்பாவின் தோற்றம், ஒரு புள்ள எவ்வாறு உம்மாவின் தோற்றம்? நாங்க சொல்லுவோம் எங்கட பாசையில், இந்த புள்ள வாப்பா மாதிரி இருக்கிறார், இந்த புள்ள உம்மா மாதிரி இருக்கிறார். இந்த கேள்வியை கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா சபக மாஉர் ரஜுல், ஒரு தந்தையின் இந்திரியம் முந்தினால் அந்த பிள்ளை வாப்பாவின் தோற்றத்திலும், ஒரு தாயின் இந்திரியம் முந்தினால் அந்த பிள்ளை தாயின் தோற்றத்திலும் பிறக்கும் என்ற அற்புதமான விளக்கத்தை சொல்லி முடித்ததோட அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மனாகிபுல் அன்சார் என்ற பாடத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, எதை சொல்கிறோம் என்றால், குர்ஆன் முழு உலக மனித சமுதாயத்துடைய வழிகாட்டி. குர்ஆனுடைய முதல் வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். 5 வசனம் மக்காவிலே உள்ள பிரம்மாண்டமான மலை ஜபல் நூரில் ஹிராவிலே இறங்குகின்றது. அதற்கு பின்னால் என்ன நடந்தது? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபு புதியில் வஹி என்ற பாடத்திலே நடந்த செய்தியை அப்படியே கொண்டருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டால் தன்னை போத்தி
அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய இரண்டாவது சூரா இரண்டாவது வசனம் இறங்குது. அதுதான் என்னுடைய ஹுதுபாவுடைய 3 வசனங்கள். அந்த 3 வசனத்தை தான் சொல்லுகின்றேன். அந்த சூரா இறங்குது. அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். இந்த 3 வசனம் முக்கியமானது. முதலாவது அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, நபியே யா ரசூலல்லாஹ், பெட்ஷீட்டால் தன்னை போத்திக் கொண்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னான், யா அய்யுஹல் முத்தஸிர், எழும்புங்க யா ரசூலல்லாஹ், பெட்ஷீட்டால் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். கும் ஃபஅன்திர், எழும்பி முழு உலக மனித சமுதாயத்துக்கும் நரகம் ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த பயங்கரமான நரகம் இருக்கக்கூடிய ஒன்றை முழு மனித சமுதாயத்துக்கும் எச்சரிக்கை செய்யுங்க. மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, நரகத்துடைய எச்சரிக்கை மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு எங்கட சமூகத்தில் சில பேர் இருப்பாங்க, மையத்து வீட்டில் உட்கார்ந்தாலும் மௌத்தை பத்தி பேசினா கோபம் வந்துடும் அவருக்கு. மௌத்தை பத்தி பேச மாட்டார். மரணத்தை பத்தி பேசினா அவருக்கு ஒரு வகையான எலர்ஜிக். கண்ணியமிக்க மேலானவர்களே, நரகம் ஒன்று இருக்கிறது. உலகத்திலே வாழுகின்றோம், குடும்பத்துடன், மனைவியுடன், பிள்ளைகளுடன், எங்களுடைய சொத்துக்களுடன், எத்தனையோ உலகத்துடைய ஆடம்பரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைத்துக்கு முன்னால் எங்களுக்கு மௌத் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மௌத் வந்ததென்றால் அதற்கு பின்னால் எங்களுடைய கபிரிஸ்தானத்தில் வைத்து பார்க்கலாம். பாப்பாவுடைய கபர் எங்க, உம்மாவுடைய கபர் எங்க, தாத்தாவுடைய கபர், தனித்தனியாகத்தான் கபரில் வாழப்போகிறோம். இன்னைக்கு குடும்பமாக நாம் பாவம் செய்யலாம், குடும்பமாக சென்று எங்கேயாவது பாவத்தில் ஈடுபடுத்தலாம். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, எனக்கும் உங்களுக்கும் தனித்தனி கபர் இருக்கிறது. அந்த கபரில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்து வைத்திருக்கிறோம்? அதற்குத்தான் ஹயாத்தோட வாழும் காலத்தில் ஃபஅன்திர், நரகத்துடைய எச்சரிக்கை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 7 தடவை ஓதுவார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். யா அல்லாஹ், என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. சுபவுடைய தொழுகைக்கு பின்னாலும் 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், என்னை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. ஏன் தெரியுமா? நரகம் விளையாட்டுக்குரிய இடம் அல்ல. லா பாரித் வலா கரீம். கண்ணியமிக்கவர்களே, ஸ்ரீலங்காவுடைய சிறைச்சாலையை போன்ற ஒன்று அல்லது. அங்கு சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு ஓஃப் நேரம் இருக்கிறது. பாத்திரம் சிரட்டையால் பாத்திரம் செய்வார்கள், பத்திரிகை வாசிப்பார்கள். ஆனால் நரகம் இருக்குதே, வமா ஹும் அன்ஹா பிகாயிபின், ஒரு நிமிடம் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது. மலக்குகள் லா பாரித் வலா கரீம், உங்களோட கண்ணியமா நடந்து கொள்ள மாட்டாங்க, மிக கடினமாக இருப்பார்கள் மலக்குகளும். மேலான கண்ணியமிக்கவர்களே, நரகத்துடைய எச்சரிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். தொழாதவர்கள் தௌபா செய்யணும். யாரெல்லாம் வட்டியில் ஈடுபடுகின்றோமோ வட்டியை விட்டு விடுங்கள். சிலவங்க நினைக்கிறாங்க மௌத் வரட்டும். கண்ணியமிக்கவர்களே, வட்டி பணம், வட்டியுடைய வியாபாரம், வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் வட்டியில் ஈடுபடுவார்களோ அவர்கள் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். இல்லையா, நீங்கள் பெரும்பெரும் ஹாஜியா இருக்கலாம், பெரும்பெரும் தனவந்தராக இருக்கலாம், முன் சஃபில் தொழக்கூடியவராக இருக்கலாம். உங்களுக்குரிய தௌபா அந்த வட்டியிலிருந்து விடுபடுவது, அதை நீங்க செய்யல, நீங்கள் மரணித்தீர்களா? தஃப்சீருடைய மிக முக்கியமான இமாம் சுயத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்றார், யாரெல்லாம் வட்டியில் ஈடுபடுத்தி விட்டு கபருடைய வாழ்க்கைக்கு வந்து கபரிலிருந்து எழும்புவாரோ அந்த நாளில் இவர் பெரிய தொழுகையாளி, பெரிய கொடையாளி, பெரிய ஹஜ்ஜி செய்த ஹாஜி என்ற கண்ணியம் கிடையாது. அந்த நேரம் எழுப்பாட்டக்கூடிய நாளில் இமாம் சுயத் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகின்றார், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். நஊது பில்லாஹ், அவர்களை பன்றியின் தோட்டத்தில் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தௌபா செய்து விட வேண்டும். யாரெல்லாம் ஜினா என்ற குற்றத்தில் ஈடுபடுகின்றீர்களோ மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்யுங்கள். யாரெல்லாம் ஜினா, விபச்சாரம்
சர்வ சாதாரணமான காலத்தில் வாழுகின்றோம். யாரை எடுத்தால் நல்லவரை போல இருக்கிறார், யாரையும் நம்பேலா. பள்ளியுடைய நிர்வாகம், ஊருடைய சமூக பணி, நல்ல மக்கள், வல்லவர்கள் என்று சொல்லுகின்றோம். அவரை பார்த்தா ஆகப்பெரிய ஜினாக்காரனாக இருக்கிறார். மேலான கண்ணியமிக்கவர்களே, எத்தனையோ மதரசாவுடைய பிள்ளைகள், எத்தனையோ நல்ல மக்கள், எத்தனையோ அல்லாஹ்வை பயந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஊடுருவது இந்த ஜினா என்ற ஒரு விபச்சாரம் என்ற குற்றம். மேலான கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்துடைய நாள் இருக்குது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 3 கூட்டத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரூன இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலா யுகல்லிமுல்லாஹ். 3 கூட்டத்தை சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கூட்டத்தோட அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களோட பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? விபச்சாரம் என்ற குற்றத்தை புரிந்தவர். ஒரு வயசாளி விபச்சாரம் என்ற குற்றத்தை புரிகின்றார். மேலான கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால உலகத்திலே வாழுகின்றோம். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தால் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டுதான் அடுத்த ஆயத் அல்லாஹ் சொல்கிறான், வரப்பக ஃபகப்பிர். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? முழு உலகத்துடைய அதிகாரத்துக்கு சொந்தக்காரன், அவன் நாடியதை செய்யக்கூடியவன். உலகத்துடைய ஆட்சி யாருடைய கையில்? உலகத்துடைய பவர் யாருடைய கையில்? நாங்க சொல்றோம், இவர் வந்தாதான் சரி, இவரால் மட்டும்தான் சரி, அப்படி இருந்தால் தான் நடக்கும். மேலான கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய பேர் ராசிக், அல்லாஹ்வுடைய பேர் ரஸாக். முழு உலக மனித சமூகத்துக்கு மாத்திரமல்ல, பறவைகள், மிருகம், ஜின்கள், எல்லா வகையினருக்கும் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் அந்த இடத்தில் விளங்கப்படுத்துகிறான். மேலான கண்ணியமிக்கவர்களே, ஒரு ஊர் இருந்தது, சபா என்ற ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வளத்தை பாருங்க. உலகத்தில் இப்படி எப்படி எந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்? எந்த அளவுக்கு கொடுத்தான் என்றா, பெரும் பெரும் தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய்யமீன் வ ஷிமால் குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹ் பல்தத்துன் தய்யிபா வ ரப்புன் கஃபூர். ஒரு ஊரை பத்தி, ஒரு கிராமத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சபை என்ற சமூகம் வாழ்ந்த ஊர், பிரம்மாண்டமான தோட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட தோட்டம் என்றால், அவர்களுக்கு 100 அணைக்கட்டிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டோரை தான் ஓபன் பண்ணுவாங்க. அதால 160 மைலுக்கு தண்ணீர் போகும். அவர்களுடைய விவசாய நிலத்துக்கு தண்ணீர். 2வது நாள் 2வது கதவை துறப்பார்கள். 160 மைலுக்கு அவருடைய ஃப்ரூட், அந்த காய்கறிகள் வரக்கூடிய, அந்த பழங்கள் வரக்கூடிய அந்த வளத்துக்கு அப்படியே தண்ணீர் போகும். 3வது டோரை ஓபன் பண்ணுவார்கள். அதால் அப்படியே அவர்களுடைய வெஜிடபிள் ஐட்டம், என்னென்ன மரக்கறி ஐட்டங்கள் அனைத்துக்கும் அப்படியே தண்ணீர் போகும். அந்த தோட்டத்தை க்ரோஸ் ஆனா போதும், அப்படியே பழங்களால் நிறையும். இந்த அளவுக்கு வளம் அந்த ஊர் மக்களுக்கு. அல்லாஹ் என்ன சொன்னான்? அந்த ஊரை வச்சிருந்தது பல்தத்துன் தய்யிபா. இதுக்கு துருல் மன்சூல் எழுதுகின்றார்கள். இந்த பல்தத்துன் தய்யிபா என்றால், அந்த தலையிலே பேனுள்ள பெண் அந்த ஊருக்கு வந்தால் அந்த தலை இருக்கக்கூடிய பேனெல்லாம் செத்துவிடும். ஒரு பாம்பை கொண்டு வந்து அந்த ஊரிலே போட்டால் அந்த பாம்பு செத்துவிடும். ஒரு ஊரிலே, அந்த ஊரில் சிங்கத்தை கொண்டு போட்டால் சிங்கம் செத்துவிடும். எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளம்! அவ்வளோ பலத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மேலான கண்ணியமிக்கவர்களே, எதை சொல்றோம் என்றால், உலகத்தில் சாப்பாடு தந்தது அல்லாஹ், உலகத்தில் எம்மை பாதுகாத்தது அல்லாஹ், உலகத்தில் மனிதருடைய கல்பு அல்லாஹ்வுடைய கைவசம். நாங்க சொல்லுவோம் என்ன, இவர் மட்டும்தான் செய்யலாம், இவரால மட்டும்தான் நடக்கும், இது மட்டும்தான் சாத்தியமாகும் என்ற ஈமான இழந்த பேச்சுக்களை பேசாதீர்கள். கல்புக்கு சொந்தக்கான் அல்லாஹ். அவன் நாடிய பக்கம் எங்களுடைய கல்புகளை திருப்பி விடுவான். இன்னைக்கு வாப்பாவோட மகன் விரோதி,
இன்னைக்கு ஊரோட சமூகம் விரோதி, நல்லவர்கள் வல்லவர்களோட விரோதி, எத்தனையோ நடக்குது. கல்புகள் அல்லாஹ்வுடைய கைவசம். ஒரே ஒரு உதாரணம் சொன்னா புரியும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ கேட்பது ஒன்றுதான், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புகளுக்கு சொந்தக்காரனே, அவன்தான் கல்புகளை திருப்புறான். எங்கால அங்காலையா இங்காலையா என்ன செய்யணும், அனைத்தும் அல்லாஹ்வுடைய கைவசம். ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய பேர் ஃபுதைல் இப்னு இயாத். இந்த மனிதர் ஊரில் ஆகப்பெரிய ஒரு பாவி. இவர் எல்லா வகையான பாவத்திலும் ஈடுபட்டார். எல்லா வகையான பாவத்தையும் சரளமா செய்தார். அவரை கொன்றோலுக்கு யாரும் இல்லை. ஊருடைய பெரிய சண்டியன், அவற்றை யாரும் எதுவும் கேட்கலா, எதுவும் பேசலா, எல்லா வகையான அனாச்சாரத்தையும் செய்தார். இந்த ஃபுதைல் இப்னு இயாத் என்ன செய்கிறார், அந்த காலத்துடைய கிதாபுல எழுதுறாங்க, அந்த காலத்தில் ஒரு தாய் தனது பிள்ளைக்கு சாப்பாடு ஊற்ற நேரம் அவ சொல்லுவா, மகனே நீங்க சாப்பிடலண்டா உங்களை ஃபுதைலிடம் பிடிச்சு கொடுத்துருவேன். அப்படி பயங்கரமான ஒருத்தர். ஒரு வாலிப சமூகம் ஒரு சுற்றுலா போறாங்க. தன்னுடைய தாய் முன்னுக்கு வந்து சொல்லுவா, மகனே ஃபுதைலுடைய ஊருக்கு மட்டும் பேய்த்திராது, எச்சரிக்கையா இருந்துக்கோ என்று சொல்லப்படும் அளவுக்கு ஃபுதைல் என்பவர் மிக பயங்கரமான ஒருத்தராக காணப்பட்டார். இந்த ஃபுதைல் இப்னு இயாத் என்ன செய்கிறார், ஒரு நாள் ஒரு பெண்ணோட தனது ஆசையை நிறைவேற்றணும், விபச்சாரம் என்ற குற்றத்தில் தன்னை ஈடுபடுத்தணும், அப்படியே வருகின்றார். அந்த பெண்ணுடைய வீட்டின் முற்றத்தில் அந்த சுவருக்கிட்ட நிற்கிறார். ஒரு ரிவாயத்தில் அந்த ஊருடைய வயசாளி ஓதக்கூடிய குர்ஆன் அல்லது அந்த யுவதி ஓதிய குர்ஆன் ஒரே ஒரு ஆயத், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் என்ற ஒரே ஒரு வசனம். மேலான கண்ணியமிக்கவர்களே, ஃபுதைல் இப்னு இயாத் நினைத்திருந்தால் அதை அப்படியே தட்டி விட்டு வேண்டியதை செய்திருக்கலாம். ஏன், கொண்ட்ரோலுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு வாப்பாவுடைய கொண்ட்ரோல் மகனுக்கு, ஊருடைய நிர்வாகத்தின் கொண்ட்ரோல், எத்தனையோ விடயம் இருந்து வாலிபனை பாவத்தை விட்டு தடுக்க முடியல. எத்தனை பேர் தலையில கை வைக்கிறாங்க, இவனை திருத்தேல விட்டுருங்கப்பா என்று சொல்லும் அளவுக்கு எங்களுடைய காலத்தின் வாலிபர்கள் ஹுத்பாவுக்கு வருவதும் லேட்டா தான், பெஸ்டா வெளியே போறதும் வாலிப சமூகம் தான். மேலான கண்ணியமிக்கவர்களே, வாலிப சமூகமே ஹுத்பாவுக்கு வருவது மார்க்ஸ் போடுவதற்கு அல்ல. இன்றைக்கு ஹுத்பா நெல்லம் அல்லது இன்றைக்கு நெல்லம் இல்லை, அவர் அதை உலர்த்தினார், இதை சொன்னார் என்பதை விட ஹுத்பாவில் செல்லப்பட்ட ஒரு விடயம் என்ற வாழ்க்கை நாம் எடுத்திருந்தால் எத்தனை ஹுத்பா நாம் கேட்டிருப்போம். ஃபுதைல் இப்னு இயாத் ஒரே ஒரு வசனத்தை தான் காதில் உள்வாங்கியவர், கல்புக்கு இறக்கினார். அல்லாஹ்வை பயப்படுற நேரம் இன்னும் வரலையா? என்ன செய்தார் தெரியுமா? இப்ப யோசிக்கிறார், இவ்வளவு காலம் என்ன செய்தேன்? வாழ்க்கையில் தொழவில்லை நான், வாழ்க்கையில் நல்ல வார்த்தை பேசவில்லை நான், அடுத்தவுடைய கல்வை நோகடிக்கவில்லை நான், அடுத்தவுடைய கல்வை நோகடித்து வாழ்ந்தேன், நல்ல விடயத்தில் தன்னை ஈடுபடுத்தல்ல, குற்றத்தில் ஈடுபடுத்தினேன் என்று யோசித்தவர் இப்பொழுது கண்ணால் கண்ணீரை சொட்டுகிறார். ஹரம் ஷரீஃபுடைய பிரயாணத்தை மேற்கொள்றார். அப்படியே இரவு நேரம் அந்த குகையிலே தங்குகின்றார். ஒரு பிரயாண கூட்டம் மறுபக்கம் இருந்து பேசிக்கொள்றாங்க, நாங்க யார ஊர்ல இருக்கிறோம்? ஃபுதைல் இப்னு இயாதுடைய ஊர்லயா? அவருக்கு மட்டும் தெரிந்தா எங்களுடைய ரத்தம் ஓட்டப்படுமே, எங்களுடைய சொத்துக்கள் எடுத்துருவாரே என்று அந்த மக்கள் பேசக்கூடிய வார்த்தை இன்னும் இவருடைய கல்வை தாக்கியது. இவருடைய கல்விலே இவ்வளோ ஒரு கவலை. அப்படியே கண்களால் கண்ணீரை சொட்டியவர் உடனே அல்லாஹ்விடத்தில் கையை தூக்கினார். உடனே கையை தூக்கி தௌபா செய்தார். அல்லாஹும்ம இன்னி துபுது இலைக். அந்த இடத்தில் செய்த தௌபாவை பாருங்கள். நானும் நீங்களும் செய்த குற்றங்கள் எல்லாம் செய்கிறோம். பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியா, மனைவிக்கு தெரியா, பிள்ளைகளுக்கு தெரியா, ஊருக்கு தெரியா, வெளிநாட்டில் குற்றம், வெளி ஊர்களில் குற்றம், எத்தனையோ பாவத்தை செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் மன்னிச்சுக்கோங்க, தவறா இருந்தா சுட்டி காட்டுங்க. நினைத்து வாழுகின்றோம். ரமதானுடைய 27ஆம் இரவு வரட்டும்,
நாங்க தௌபா செய்யலாம். இத என்னுடைய உங்களுடைய நினைப்பு. சில நேரம் தௌபாவுக்காக வெள்ளை ஷூ, வெள்ளை சாரம், வெள்ளை ஷர்ட், சிலவங்க ஒரு படி மேல் வெள்ள வாகனத்தில் தான் வந்து இறங்குவார். தௌபாவுக்குரிய நாள் இது மாத்திரமல்ல கண்ணியமிக்கவர்களே. அன்றைக்கு பார்த்தா சுபகே இல்லை, இஃப்தார் அன்றைய சகர் சாப்பாட்டோட எல்லாம் முடிஞ்சு. சில நேரம் சாப்பாட்டுல அவ்வளோ கண்ணீர் வடித்த மனிதர் அன்றைக்கு சாப்பாட்டுல வட்டலப்பம் வரலண்டு வைங்க, ஒரு துண்டு கோழி துண்டு வரலண்டு வைங்க, பின்னுக்கு பெல்ட்டி அடிப்பார், எத்தனையோ ஃபேனை கலட்டி எறிஞ்சிருவார், சண்டை பிடிக்கிறார். இது என்ன தௌபா? இது தௌபா அல்ல கண்ணியமிக்கவர்களே. அல்லாஹ்வுக்கு தேவை ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தணும், அவரிடத்தில் துஆ கேட்கணும். நீங்க பாருங்க, ஒரு சஹாபி இருந்தார், அவர்தான் அலாவுல் ஹதுரமி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு துஆ கேட்டு வந்தார். நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கை நான் இப்படி ஒரு துஆ கேட்டிருக்கவே மாட்டேன். நீங்க கேட்டிருப்பீங்களோ தெரியாது. இவர் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் மரணித்தால் எனது ஔரத்தை யாருக்கும் காட்டிடாது. இப்படி ஒரு துஆ எங்கட சிந்தனைக்கே படாது. அவர் 4 விஷயத்தை முன் வச்சு கேட்டார். யா அலீம், யா ஹகீம், யா அலியு, யா அதீம். 4 சொல்ல திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி, யா அல்லாஹ், நான் மரணித்தால் எனது ஔரத்தை யாருக்கும் காட்டிடாது. நாங்க குளிப்பாற்ற நேரம் 10 பேர் இருந்தா குறைஞ்ச ஒரு 4 பேர் எங்க ஔரத்தை பார்த்துருவாங்க, சில நேரம் கண்டுருவாங்க, சாத்தியம் இருக்குது. மேலான கண்ணியமிக்கவர்களே, அவர் இந்த துஆவை கேட்டார். அல்லாஹ் நினைச்சிருந்தா தட்டி இருக்கலாம். என்ன அலா, இதையா கேட்கிற துஆவா? எத்தனையோ விஷயம் இருக்குது. ஆனால் துஆவை அல்லாஹ் தட்டவில்லை. அல்லாஹ்வுக்கு தேவை அடியானின் துஆ, அல்லாஹ்வுக்கு தேவை அடியானின் தௌபா. இவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு யுத்த களத்துக்கு செல்ற நேரம் அவரும் அந்த படையில் இருந்தார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இவருக்கு மௌத் வந்து மரணித்து விட்டார். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீரை தேடினோம், எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்தோம்? அவரை கஃனிட்டோம். எங்கேயாவது தண்ணீர் கிடைத்தால் இவரை கஃனிட்டு அவருடைய கஃனை கலட்டி விட்டு குளிப்பாட்டுவோம். மேலான கண்ணியமிக்கவர்களே, ஜனாசாவை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஊரை அடைந்தா சொல்லப்பட்ட இந்த ஊரில் தண்ணீர் இருப்பதா? தண்ணீரை எடுக்க பெய்த்து விட்டு வந்து பார்க்கிறோம், அலாவுல் ஹதுரமின் உடம்பே அந்த இடத்தில் இல்லை. அவர் கேட்ட துஆ ஔரத்தை மறை, அல்லாஹ் மறைத்தது முழு உடம்பை. இந்த ரிவாயத்தை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ضعீஃப் என்றாலும் முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே வருகிறது. இது ஒரு தர்கீபுக்கா முன்வைக்கிறோம். மேலான கண்ணியமிக்கவர்களே, இது பாருங்கள், இந்த சம்பவத்தை. அவர் கேட்ட துஆ முக்கியமானது. யா அலீம், யா ஹகீம், யா அலியு, யா அதீம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார், அல்லாஹ் தட்டவில்லை. இந்த ஃபுதைல் இப்னு ஐயாப் ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார். அல்லாஹும்ம இன்னி துபுது இலைக், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன். வஜஅல்து தௌபதி முஜாவரத பைத்தல் ஹராம், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழவில்லை, நல்ல விடயத்தை செய்யவில்லை, எனது முழு லைஃபும் உனது ஹரம் ஷரீஃபு கொடுக்கிறேன் யா அல்லாஹ் என்று தௌபா செய்தவர் ஹரத்துக்கு சென்றார். அங்கே காபாவுடைய புடவையை பிடித்தார், அழுதார், மன்றாடினார். இன்று எந்த அளவுக்கு மாறினார் என்றால், உங்களுக்கு தெரியும், சுஃப்யானே சௌரி ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான இமாம், கூஃபாவுக்கு சென்று அவரிடத்தில் காலை மடித்து உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸை படித்து மிகப்பெரிய ஒரு ஆலிமாக மாறினார். இமாம் ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஔரா ரஹிமஹுல்லாஹ் போன்ற பெரும் பெரும் மேதைகளிடத்தில் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் குர்ஆன் ஹதீஸை படித்தார். ஹதீஸுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் தான் சுஃப்யான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், ஹரம் ஷரீஃபுக்கு வரக்கூடிய மக்கள் ஹஜ்ஜை முடிப்பார்கள், முடித்துவிட்டு இமாம் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கையை பிடித்து முத்தமிடக்கூடிய காட்சியை என்னுடைய கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். மேலான கண்ணியமிக்கவர்களே, நல்ல மக்களுடைய நெற்றியை முத்தமிடுவது, அவருடைய கையில் முத்தமிடுவது, இதுவும் ஒரு சுன்னா என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதுக்கு பின்னால் பெரும் பெரும் மக்களை
ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்கினார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் எந்த சுஃபியானை தௌரி ரஹிமஹுல்லாஹ் உஸ்தாதாக இருந்தாரோ அவரை எல்லாம் மாணவராக மாற்றினார் என்ற பெரும் பெரும் வரலாறு எழுதுகின்றார்கள். மேலான கண்ணியமிக்கவர்களே, எதை சொல்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே வாழுகின்றோம். கல்புகளுக்கு சொந்தக்கான் அல்லாஹ். உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்வோம், அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்புவோம். எங்களுடைய கல்புகளை அல்லாஹ் வெளிச்சமாக்கி சுவர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உடைய பொருத்தத்தை தருவாயாக. உலகத்தில் வாழும் காலத்தில் உன்னுடைய திருப்திப்படுத்தப்பட்ட கூட்டத்தில் நம்மளை சேர்த்தருள்வாயாக. உலகத்தில் வாழும் காலத்தில் மௌத்தாகும் தருவாய் உயர்ந்த களிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. யாருடைய கல்புகளை நோவிக்காமல் உலகத்தில் வாழ வைப்பாயாக. எல்லா மக்களுடன் நல்ல அஹ்லாக்குடன் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் வாழும் பொழுது மக்கள் எல்லாம் எங்களை அல்லாஹ் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக, உன்னுடைய ரிதாவை தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னாலும் எங்களுடைய உடம்புகளை ஹாஸ்பிட்டல்லையோ மோச்சர்லையோ போட்டு சின்ன பின்ன படுத்தி விடாது. யா அல்லாஹ் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்கும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.